மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரய குரு அவர்களுக்கு ஜென்மத்தில் வராரு. ஜென்ம குரு அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேருக்கு ஒரு சஞ்சலம் இருக்கும். ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு சொல்லி ஒரு பழமொழி, ஒரு பாட்டு உண்டு. அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்குள்ள மன இறுக்கம் ஏற்பட்டுடுமான்னா அவங்க பயந்துகிட்டு இருப்பாங்க. தயவு கூர்ந்து மிதுன ராசிக்காரர்கள் பயப்படவே வேணாம். தமிழ் புத்தாண்டில் ஒரு அற்புத பலன்கள் பார்க்கக்கூடிய இடத்துல மிதுன ராசிக்காரர்களும் அனுகூலமாக இருக்கிறார்கள். அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்துட்டு வந்த கேது பகவான் விலகிறார். மிதுன ராசிக்காரர்கள் கடந்த 1.5 வருஷத்துல யாரை கேட்டிருந்தாலும் பெருசா எங்க வீட்டில் ஒரு நிம்மதி இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, அமைதி இருந்துச்சுன்னா அவங்க சொல்லவே முடியாது. எல்லாம் இருந்துச்சுங்க வீட்டில். அரிசி இருந்தும் பருப்பு இருந்தும் அறுசுவையோட சாப்பாடு இருந்து கூட கஞ்சி குடிச்சிட்டு படுக்கிற சுகம் இல்லாமல் போச்சு. தேவையில்லாத செலவுகளை பண்ணோம். கஷ்டப்பட்டு 10 ரூபா கொண்டு வந்தோம், அது ஒரு 12 ரூபாயா செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புலம்பிகிட்டே இருந்தோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வருஷம். குறிப்பாக ராசியில் குரு வர்றது குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்தும். எண்ணம் தெளிவடையும், மனசு தெளிவடையும், மனசில் இருந்த குழப்பம் சரியாகும். உடம்புல ஏதாவது பெரிய சிக்கல்களோடு பாதிக்கப்பட்டிருந்த மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் நலன் பரிபூரணமாக மாறும். புதிய முடிவுகளை தெளிவோடு எடுத்து அந்த முடிவுகளில் அவங்க ஒரு பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ரொம்ப குறிப்பாக 4ஆவது இடத்துல இருந்த கேதுவால் ஏற்பட்ட சொத்து பிரச்சனை சரியாகும். வீட்டிலே எங்களுக்கு ஒரு சூனியம் வச்சுட்டாங்களோன்னு பல பேர் நினச்சிருப்பாங்க. ஏதாவது பேட் வைப்ரேஷன் இருக்குமோ, வேறு ஏதாவது செய்வன இருக்குமோலாம் பயந்துருப்பாங்க. எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். பகலவனை கண்ட பனி போல அந்த மனையில் இருந்த சிக்கல்கள் அத்தனையும் சரியாகும். கடையால் போட்டு வீடு கட்ட முடியாத வீடு கட்டுவாங்க. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து முடிக்க முடியாமல் இடம் அந்த இடத்துல போய் திருப்பி அவங்க அந்த இடத்துல ஆளுமை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மிதுனராசிக்காரர்கள்லாம் உடம்பு பரிபூர்ணமாக சரியாகக்கூடிய சூழல்களை கடவுள் புண்ணியத்தில் தரும். இது மட்டும் இல்லை, மிதுனராசிக்காரர்களுக்கு 10ல் வரக்கூடிய சனி பகவான் ஒரு பெரிய ஜாக்பாட்டை கொடுப்பார். அவங்க தகுதிக்கு மீறிய 3 மடங்கான ப்ரமோஷன் கிடைக்கும். தகுதிக்கு மீறிய 3 மடங்கான சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்பாவோட எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருந்திருக்கும் கடந்த 3 வருஷமாக மிதுன ராசிக்கு. அப்பாட்ட எது சொன்னாலும் அவர் ஏற்றுக்க மாட்டுறாரு. அவர் ஒன்று சொன்னால் நமக்கு ஆக மாட்டுது. மிஞ்சி பேசினா வீட்டுக்குள்ளேயே சண்டை வருது. இல்லை நீங்கள் எங்கேயா போயிடுறீங்களா, நான் எங்கேயா போயிட்டா அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் தந்தையோட ஒரு இணக்கமான சூழல் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. ரொம்ப குறிப்பாக 5ஆவது இடத்த மிதுன ராசிக்கு குரு பார்க்கறதுனால பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு எதுவுமே நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அவங்க கேட்ட எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை நேரடியாக குரு பார்க்குறார். புருஷன் முண்டாட்டிக்குள்ளே நான் ஒன்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஆகலை, அந்த பிள்ளை ஒன்று சொன்னால் எனக்கு ஆகலைன்னு நினச்சிட்டு வருத்தப்பட்ட மிதுன ராசியெல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையை தரும். திருமணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணலாம். கவலையே பட வேணாம். யாரையும் பார்த்து எங்களை மாதிரி ஜோதிடர்களை கேட்கணுன்ற அவசியமும் இல்லை. குரு பலன் உங்களுக்கு வருது. நேரடியாக குருவோட சோமாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறாரு. கல்யாண பலம் உங்களுக்கு அமைஞ்சிரும். அதே மாதிரி புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். புதிய உறவுகள் தேடி வரும். இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுற சிந்தனையே இல்லைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் தானாக காதல் வந்து தானாக வரும். இது நான் யாரை போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தானாக ப்ரப்போசல்ஸ் அவங்கள தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளை தரும். பூர்வீக சொத்து பத்து பிரச்சனை 9ஆம் இடத்துல இருந்த சனியால் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே மாறும். அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வாக்கு வன்மை பலப்படும். இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கலாம் இனிமேல் அவங்க சொல்கிற வாக்குகளை காப்பாற்றுவாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்களை தர இடத்துல தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாமே இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். பல நாள் முடங்கி இருந்த அவருடைய சிறகுகள் விரித்து அவங்க பறக்க போகிறாங்க. தகுதி இருக்குது, திறமை இருக்குது, என்னால் ஜெயிக்க முடியலன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் வெளியில் போகணும்னு நினைக்கிறேன், நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், வீட்டுக்கார் ஒத்துக்கலை, மாமியார் ஒத்துக்கலை, மாமனார் ஒத்துக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தானாக சுதந்திர பறவையாக சென்று தன்னுடைய வாழ்க்கையை சத்தியமாக மிதுனத்தில் இருப்பவர்கள் செதுக்குவார்கள். அல்லது எனக்கானவர் சரியாக இருந்துட்டா போதுங்க, என்னால் எதையும் செய்ய முடியாமல் இல்லை அப்படின்னு நினச்சி புலம்புனவங்கள்லாம் உங்கள் அன்பிற்கு யார் பாத்திரமானவர்களோ அவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அதே மாதிரி புதிய நண்பர்களால் உங்களுக்கு பெரிய ஆதாயத்தை மிதுன ராசிக்கு இந்த வருஷம் ஏற்படுத்தும். புதிய அறிமுகமும் அன்பானவர்களாலும் பெரிய பெரிய ஆதரவுகள் இந்த வருஷத்தில் கிடைக்க போகுது. அரசியல் துறையில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 2.5 வருஷத்தில் ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய உச்சத்தை அவர்கள் அடைந்தே தீருவார்கள். திரைத்துறை சார்ந்து யாராவது இருந்தாங்கன்னா பஞ்சமஸ்தானம் சுக்கிரனுடைய வீட்டை குரு பார்க்கறதுனால
புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் அவர்களுக்கு கையெழுத்தடையும். நேத்திக்கு நல்ல ரோல் பண்ணியே ஹிட் ஆகலன்னும் பொழுது அது சின்னதாக ஒரு ரோல் பண்ணால் கூட அது பெரிய அளவில் அவர்களுக்கு பேசப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். செலவுகள் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சு பணவரவுகளாக பெருகக்கூடிய ஒரு புனிதமான காலமே இந்த காலம். நிச்சயமாக. எந்தெந்த விஷயங்கள்ல வந்து மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணும்? கூடா நட்பு கேடா விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிதுன ராசிக்கு 3வது இடத்துல கேது வர்றது, தேவையில்லாத நண்பர்களை இந்த காலகட்டங்களில் புறம் தள்ளணும். அப்படி இல்லைன்னா யாரை நம்பி நீங்கள் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களோ அவங்களாலே உங்களுக்கு பெரிய வழிலாம் சத்தியமாக வரும். ஏன்னா 3ல் கேது வந்துச்சுன்னா சில நேரங்களில் தைரியம் இல்லாமல் ஆக்கி விட்டுடுவாங்க. நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. அப்போது 3வது நபர்களை குடும்பத்தில் தலையிடாமல் பார்த்துக்கணும். புருஷன் பொண்டாட்டி சண்டையா, குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வீட்டுக்கார் ஒன்று சொல்கிறத உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அவர்கள் அட்வான்டேஜ் எடுத்து அது தேவையில்லாத பிரச்சனையாக குடும்பத்தில் முடியும். அதே மாதிரி இரத்த சம்பந்தமான உறவு 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானம். கூட பிறந்தவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாத பிரச்சனை வரும். நேத்திக்கு நகமும் சதையுமா இருந்தவங்க இன்னைக்கு உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க அண்ணன் தம்பிங்க. அதில் கொஞ்சம் புரிதலோடு அவங்க இருந்துடணும். இந்த 2 விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும். மற்றபடி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான பாதிப்புகள் இல்லை. 10ல் சனி கண்டிப்பாக பட்டம் பதவி பெயர் புகழ மாற்றத்தை தரும். அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கணும்னு மட்டும் நம்ம மனதார வேண்டிக்கிட்டு, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 90% அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல வருஷமாகவே அமையும். நிச்சயமாக. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் அவர்கள் கெட்டியா பிடிக்க வேண்டிய தெய்வம் என்ன? எந்த கோவிலுக்கு போகணும்? எந்த வழிபாடு பரிகாரமா செய்யணும்? ஸோ மிதுன ராசிக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாடுகளை கெட்டியாக பிடிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயும் குறிப்பாக படுத்த திருமேனியாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய சந்நிதி எங்கே இருந்தாலும் அந்த சன்னதிக்கு போயிட்டு அவங்க வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அப்போ பெருமாள் கோயில் சில பேர்த்துக்கு போக முடியல அல்லது ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் உள்ளூரிலே எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போயிட்டு பச்சை பயிறு சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சை பயிர் புதனுக்குரிய நவதானியமாக கருதப்படுகிறது. அதை அவங்க சுண்டலாக செஞ்சு அவங்க கையால் ஒரு 10 பேர்த்துக்கு கொடுத்தாங்கன்னா இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய வருடமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண் பார்வை இழந்த பிள்ளைகளுக்கு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் ஒருவேளை அன்னம் கொடுத்து உதவி பண்ணாலே போதும். இந்த வருஷம் முழுக்க அவருடைய வாழ்க்கையில் கர்மாவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொல்லைகள், போன வருஷத்தில் இந்த பாவம் பண்ண, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான பலனை இந்த வருஷம் கொடுத்தே தீரும்.